டேய் கார்த்தி, என்னடா இது? இப்ப இதெல்லாம் ரொம்ப அவசியமாடா? அம்மா அதான் ஜோசைக்காரே சொல்லிட்டாருல்லம்மா, கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு. இல்லனா என் உயிருக்கே ஆபத்தாமா. டேய் பின்ன என்னம்மா, என் உயிருக்கு ஆபத்து வந்தா பரவாயில்லையா உங்களுக்கு? ஐயோ, இப்ப எப்படி சமாளிக்க? கார்த்தி, வா கீது, வந்துட்டியா? ஆண்டி எப்படி இருக்கீங்க ஆண்டி? ஆ, இருக்கேன். வாமா கீது. இப்படி சட்டு புட்டுன்னு யாருக்கும் சொல்லாம கொள்ளாம நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க. ஐயோ அக்கா, கார்த்திக் தான்க்கா ஜோசிக்கார் சொன்னாருன்னு சீக்கிரமா எல்லா ஏற்பாடையும் பண்றாரு. என்னமோ கீது, எல்லாம் சந்தோஷமான விஷயம் தானே. கூடிய சீக்கிரமே இந்த வீட்ல ஒரு கல்யாணம் நடக்க போகுது. இவ வேற. அண்ணி, கீதுவை உங்க ரூம்ல கூட்டிட்டு போய் மேக்கப் போடுறீங்களா? சரி கார்த்திக். கீது வா, அக்கா உனக்கு மேக்கப் போட்டு விடுறேன். சரிங்கக்கா. அம்மா என்னம்மா? ஒண்ணும் இல்லடா, நீ பண்ணு. நீ என்ன என்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டா பண்ற? என்ன பண்றியோ பண்ணு. எல்லாம் எது வரைக்கும் போகுதுன்னு நானும் பாக்குறேன். வா கீது, உக்காரு. அக்கா, உங்க வீட்ல கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல, உங்க மாமியாரோட அண்ணன் பண்ணுங்க. அவங்க எங்க இருக்காங்க? ஏன் கீது அவங்கள கேக்குற? இல்லக்கா, அவங்கள ஆளை காணமே, அதான் கேட்டேன். அவங்க எங்க ரூம்ல இருக்காங்க கீது. அவங்க இந்த வீட்ல இருக்க வரைக்கும் நாங்க இங்கதான் கெஸ்ட் ரூம்ல தங்கி இருக்கோம். ஓ அப்படியாக்கா? ஆமா கீது. சரி வா, நம்ம மேக்கப் போட ஆரம்பிக்கலாம். அக்கா, நான் அவங்கள ஒரு தடவை பாத்துட்டு வந்துடுவா? அவங்கள எதுக்கு கீது நீ பாக்கணும்? இல்லக்கா, ஒரே ஒரு தடவை பாத்துட்டு வரேன். நீங்க சாரி எல்லாம் ப்ளீட் எடுத்து வைக்கிறீங்களா? சரி கீது, போயிட்டு வா. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? யாரு? உள்ள வாங்க. என்னடி வள்ளி, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. ஏய் சும்மா நிறுத்துடி, ரொம்ப சவுண்ட் விடாத. தெரியும்டி எனக்கு, புதுசா அண்ணன் பொண்ணுங்கன்னு யாரோ வந்திருக்கும் போதே நீங்களா தான் இருக்கும்னு. என்னடி, கார்த்திகோட நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்ற திமிரில பேசிக்கிட்டு இருக்கியா? ஆமாண்டி, திமிரே தான். போன ஜென்மத்துல வேணா இந்த நாகவல்லி கார்த்திகேயனை கல்யாணம் பண்ணி வாழ்ந்திருக்கலாம். ஆனா இந்த ஜென்மத்துல கார்த்திகேயன் எனக்கு தான். ஏய், ரொம்ப ஓவரா பேசாதடி. நிறுத்துடி. இந்த வீட்டுக்கு வந்து மூலி அலங்காரியை ஏமாத்தி கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறியா? நடக்காதுடி. ஆனா இந்த வீட்டுக்கு நீ வந்தது ஒரு வகையில நல்லதுதான். உன் கண்ணு முன்னாடியே கார்த்திக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும்ல, அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்க. ஏய் சாந்தினி, அந்த மூலி அலங்காரி உங்க அம்மாவையும் தான் கொன்னு இருக்கா. நீ என்னடானா கொஞ்சம் கூட உங்க அம்மா மேல பாசமே இல்லாம இந்த கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த மூலி அலங்காரிய பழி வாங்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? சும்மா நிறுத்துங்கடி. நீங்க மட்டும் என்ன இங்க வந்து பழி வாங்கிட்டா தெரியுறீங்க? கார்த்திகை எப்படி கல்யாணம் பண்ணணும் தானே திட்டம் போட்டு இந்த வீட்டுல வந்து தங்கியிருக்கீங்க. ஏய், எதுக்கடி நீ சும்மா சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கும் கார்த்திக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. வா, வந்து கை தட்டி பாரு. வரட்டா? இன்னைக்கு கார்த்திக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன். பூமாரி, என்னடி இவ என்னென்னமோ சொல்லிட்டு போறா? நீ எதுக்கும் கவலைப்படாதடி, இவளாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது. கார்த்திக் உனக்கு தான். கீது ஓகே தானே? சாரிலாம் கம்ஃபர்டபுளா இருக்குல்ல? ஓகேக்கா, கரெக்டா இருக்கு. சரி வா கீது, போலாம். எல்லாரும் வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கீது, உனக்கு இந்த சாரியே ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே தேவதை மாதிரி இருக்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இருக்கும்டா, இருக்கும். ஒன்றும் இல்லாதவளை இழுத்துக்கிட்டு வந்துட்டு இது டயலாக் வேற. கார்த்திக், உன் ட்ரெஸ்ஸும் தான் அழகா இருக்கு. ரெண்டு பேரோட ட்ரெஸ்ஸும் நல்லா தான் இருக்கு. இருக்கும்டி, இருக்கும். வள்ளி வள்ளி, வா வள்ளி. அம்மா, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? இரு கார்த்திக், இதுக்கு அவசரப்படுற? ஆண்டியோட கெஸ்டும் வரட்டும். இந்த நாகவல்லியோட கண்ணு முன்னாடியே என்னோட நிச்சயதார்த்தம் நடக்கட்டும். அதை பார்த்து அந்த பூமாரியும் நாகவல்லியும் நல்ல வயிறு எரியட்டும். வள்ளி சீக்கிரம் வா. வேணும்ட்டு கீத்து மாதிரி புடவை கட்டிக்கிட்டு வந்திருக்கா. அடியே வள்ளி, புடவைய வேணா என்ன மாதிரி கட்டிக்கிட்டு வந்திருக்கலாம். ஆனா கார்த்திக் போடுற மாலை ஏன் கழுத்துக்கு தாண்டி. சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மாலையை மாத்திக்கங்க. திரு கார்த்திக் அவருக்கும் திருமதி கீதாம்பரி அவருக்கும் வருகின்ற கார்த்திகை 23ஆம் தேதி திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. எனக்கு கார்த்திகை 23? அப்ப இன்னும் 12 நாள் தானே இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்த்திக். கங்க்ராச்சுலேஷன் கீது. தேங்க்யூடா. தேங்க்யூண்ணே. வள்ளி, கங்க்ராட்ஸ் கீது. தேங்க்யூக்கா. சரி வாங்க, எல்லாம் சாப்பிடலாம். கார்த்திக், இந்த நாளை என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன் கார்த்திக். ஐ லவ் யூ கீது. ஐ லவ் யூ டூ கார்த்திக். இந்த என்கேஜ்மெண்ட் சிம்பிளா இருந்தாலும் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கார்த்திக். இனிமே உன் வாழ்க்கை முழுக்க சந்தோஷம்தான். ஆமா கார்த்திக், இனிமே என் வாழ்க்கை முழுக்க சந்தோஷம்தான். ஆனா அந்த நாகவல்லியோட வாழ்க்கை இனிமே நரகத்துல தான் இருக்கும். சரி வா கீது, நம்மளும் போய் சாப்பிடுவோம். ஓகே கார்த்திக். நீ எதுக்குடி வள்ளி அங்கெல்லாம் போன? இல்லடி பூமாரி,
மூலி அலங்காரி தான் வர சொன்னான். சரி நானும் அந்த சாந்தினியை வெறுப்பேத்தலாமேன்னு சொல்லிட்டு அவளை மாதிரியே புடவை கட்டிக்கிட்டு போனேன். அவ என்ன பேசினா தெரியுமா? அவ என்ன வேணா பேசிட்டு போட்டோண்டி, கார்த்திக்கும் உனக்கும் தான் கல்யாணம். அந்த சாந்தினியை சாகடிச்சாச்சும் உனக்கும் கார்த்திகேயனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டி. மூஞ்ச மட்டும் இப்படி வைக்காத. ஏண்டி பூமாரி நீ வேற, நானே மனக்கவலையில இருக்கேன். வள்ளி, நீ எதுக்கும் கவலைப்படாத வள்ளி, அதான் நான் இருக்கேன்ல. எப்படி எத்த கவலைப்படாம இருக்க முடியும்? இந்த மூலி அலங்காரிய நம்பு வள்ளி. இந்த மூலி அலங்காரி ஒரு தடவை உன்னை நினைச்சிட்டா அது நடத்தி காட்டாம விட மாட்டா. இந்த கீத்து என்ன கீத்து, எப்பேற்பட்ட ராட்சசியே வந்தாலும் என்கிட்ட பாச்சா பலிக்காது. இந்த கார்த்திக் என்னமோ இந்த கீத்துவோட லவ்ல மயங்கி போய் கிடக்குறான். எல்லாத்துக்கும் வைக்கிறேன். அப்புறம் தானே இருக்கு இந்த மூலி அலங்காரியோட ஆட்டம். அத்தை, இவ வேற. இதோ வரண்டி. என்னடி வள்ளி, இந்த மூலி அலங்காரி இப்படி பேசிட்டு போகுது? ஆமாண்டி பூமாரி, ஆளு பயங்கரமான ஆளுதான். என்ன பண்ண போறான்னு தெரியல. காசு பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவா. சாந்தினியை கொலை பண்ணாலும் பண்ணிடுவாடி. நம்ம நாக வம்சத்துல இருந்து எத்தனை உயிரை தாண்டி பலி கொடுக்கறது? அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது பூமாரி. சாந்தினிக்கு எல்லா விஷயமும் தெரியும். தெரிஞ்சும் அவ இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கானா, அதுக்கான தண்டனையை அவ அனுபவிச்சே ஆகணும். வள்ளி, என்ன வள்ளி, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. என்ன, எப்படி இருக்கு என் புடவை? நல்லா டக டகன்னு மின்னுதா? கார்த்திக் எனக்காக எடுத்து கொடுத்தது, நிச்சயதார்த்தத்துக்காக. ஓ அது சரி, நீயும் இதே மாதிரி புடவை தானே கட்டிக்கிட்டு வந்த? என்ன, நீயே காசு கொடுத்து வாங்கிக்கிட்டியா, இல்ல மந்திர சக்தியை வச்சு வர வச்சுக்கிட்டியா? பாவம், உன்னால அப்படிதான் பண்ண முடியும். நான் கட்டியிருக்க புடவைய பத்தியா? கார்த்திக் எனக்காக ஆசாசியும் வாங்கி கொடுத்தது. இந்த புடவையை கட்டியிருக்க மாதிரி கூடிய சீக்கிரமே கார்த்திகேயனையும் கட்டிக்க போறேன். நீ நல்லா வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோ. வரட்டா? திமிர பாத்தியாடி இவளுக்கு? இருக்கட்டும்டி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. ஒண்ணு அந்த மூலி அலங்காரி கையால சாவா, இல்ல என் கையால சாவா. ஆக மொத்தத்துல இவ சாவு உறுதி. அதுக்குள்ள மனசு மாறிட்டானா போனா போதுன்னு பொழைச்சு போடின்னு விடலாம். வள்ளி, சும்மா இரு பூமாரி. எனக்கு வர கோவத்துக்கு அந்த சாந்தினியை இப்பவே கொல்லணும் போல இருக்கு. மா, அதான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடுச்சுல்ல, கீத்து இனிமே நம்ம வீட்லயே இருந்துகிட்டோமா. டேய் என்னடா பேசுற? இங்கேயே இருந்துக்க போறாளா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தாண்டா இந்த வீட்ல வந்து இருக்கணும். இது வெறும் என்கேஜ்மெண்ட் தான் நடந்திருக்கு. மா, அதான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல்லம்மா. கீதாவுக்கும் அப்பா அம்மா யாரும் இல்ல, பாவம் அவளே ஹாஸ்டல்ல தானே தங்கியிருக்கா. டேய், அதான் கல்யாணத்துக்கு இன்னும் 12 நாள் இருக்குல்ல, அது வரைக்கும் ஹாஸ்டல்ல இருக்கட்டும். இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு வந்து மாமியார் வீட்டுல தங்கியிருந்தா அக்கம் பக்கத்துல எல்லாம் என்ன பேசுவாங்க? மா, அக்கம் பக்கத்துல என்ன வேணா பேசிட்டு போட்டோமா, பாவம் கீதாவுக்கு யாருமே இல்ல. நலங்கு ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணணும்லமா. டேய், இப்ப நலங்கு ஃபங்க்ஷன்லாம் அவசியம் வச்சே ஆகணுமா? அத்தை, கல்யாணம்னா அதெல்லாம் பண்ணணும்ல. ஏண்டி, அதெல்லாம் முறைப்படி பெரியவங்க பார்த்து பண்ணி வைக்கிற கல்யாணத்துக்கு இந்த மாதிரி காதல் வச்சு ஏத்துக்கிட்டு வரவளுக்கு. மா, டேய், கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படிதான் இந்த வீட்ல தங்க முடியும்? இந்த வீட்ல ரூம் கூட இல்ல. மா, உங்க ரூம்ல தங்க வச்சுக்குங்கம்மா. நீங்க மட்டும் தனியா தானே இருக்கீங்க உங்க ரூம்ல. வாய முடுடா, யார் ரூம்ல தங்க வைக்கணுமா? ஏமா, உங்க ரூம்ல நீங்க மட்டும் தனியா தானே இருக்கீங்க, யாரையும் உள்ள கூட விட மாட்டேங்கிறீங்க. நான் நம்ம வீட்ல இருக்க யாரையுமே யார் ரூம்ல விட மாட்டேன். இதுல இவளை எப்படி விடுவேன்? மா, அப்ப என் ரூம்ல நான் தங்க வச்சுக்கிறேமா. டேய் கார்த்தி, என்னடா பேசுற? உனக்கு என்ன புத்தி கித்தி மங்கி போச்சா என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படிடா பொண்ணை கூட்டிட்டு வந்து உன் ரூம்ல தங்க வைப்ப? மா, கல்யாணத்து வரைக்கும் கீத்து என் ரூம்ல படுத்துக்கிட்டோம், நான் ஹால்ல படுத்துக்கிறேன். என்னமோ பண்ணி தொலைடா. என் பேச்சுக்கு இந்த வீட்ல என்ன மரியாதை இருக்கு? வீட்டுக்கு பெரிய மனுஷனே சும்மா பேருக்கு தான் இருக்க. கார்த்திக், ஏன் கார்த்திக்? நான் ஹாஸ்டல்லே இருந்துக்குவேன்ல. பாரு அத்தை எவ்வளவு கோவமா போறாங்கன்னு. அதெல்லாம் அம்மாவோட கோவம்லாம் சும்மா கீத்து, அதெல்லாம் அம்மாவோட மனசு மாறிடும். அவங்களுக்கு அதோ நிக்கிறாள்ல, அவளை எனக்கு கட்டி வைக்கணும்னு ஆசை, அதான் இப்படி எல்லாம் பேசிட்டு போறாங்க. இல்லனா அம்மா என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அவ என்னைக்கு போறாளோ அன்னைக்குதான் நம்ம 2 பேருக்கும் நிம்மதி. சரி வா கீத்து, நான் உன்னை என் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். இந்த வீட்ல மட்டும் தான் எல்லாம் வித்தியாசமா நடக்கும். இந்த வீட்ல இருக்க யாருக்குமே தெரியாம நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்களா? அப்புறம் பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த வீட்லயே தங்கவும் வச்சுக்குவாங்களா? எங்க அடுக்கும் இது? என்னதான் ஆச்சும் இந்த கார்த்திக் தம்பிக்கு? நல்ல பிள்ளையாதான் இருந்தா. இந்த லவ் யார விட்டு வைக்குது? அக்கா, என்ன வள்ளி? ஏன்க்கா அத்தையோட ரூம்ல யாரையும் தங்க வைக்க மாட்டாங்களா? என்னது தங்க வைக்கிறதா? அத்தையோட ரூமுக்கு யாரும் சும்மா கூட போக விட மாட்டாங்க. எப்பவுமே ரூமை பூட்டி சாவியை இடுப்புலயே வச்சிருப்பாங்க. அவங்க மட்டும்தான் உள்ள போவாங்க. என்னக்கா சொல்றீங்க? யாரையும் ரூம்குள்ள விட மாட்டாங்களா? ஆமா வள்ளி, யாரையுமே விட மாட்டாங்க. எங்க வீட்டுக்கார் மட்டும்தான் எப்பவாவது போய் பார்த்துட்டு வருவாரு. என்னக்கா சொல்றீங்க? அட ஆமா வள்ளி, நானே அந்த ரூமுக்கு போய் எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? அப்படி என்னதான் இருக்கோ தெரியல அந்த ரூம்ல. அதான் கீத்து அங்க விடலையா? கீத்துவ மட்டும் இல்ல, ஜில்லாவே அந்த ரூம்ல விட மாட்டாங்கன்னா பாத்துக்கோ. சரி வள்ளி, நான் வேற கேஸ்ல பால் போட்டுட்டு வந்திருக்கேன். அப்படி அந்த மூலி அலங்காரியோட ரூம்ல என்னதான் இருக்கு? யாரையும் விட மாட்டேங்கிறானா? ஒருவேளை நாகமணி அங்கதான் வச்சிருப்பாளோ? ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா நாகமணி அவகிட்ட இருக்கிற மாதிரி தெரியலையே. இதுல ஏதோ ரகசியம் இருக்கு, என்னன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். கீத்து, இதான் என்னோட ரூம். ரொம்ப அழகா இருக்கு கார்த்திக்.
போட்டோல பார்த்ததை விட அழகா இருக்கு. இனிமே இது நம்மளோட ரூம் கீது. நீ இனிமே இங்கதான் இருக்க போற. ஆமா கார்த்திக், கூடிய சீக்கிரமே நமக்கு கல்யாணம் ஆக போகுதுல்ல. பூமாரி, அந்த மூலி அலங்காரியோட ரூம்ல என்னமோ ரகசியம் இருக்குடி. அது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்கு என்னமோ அங்கதான் நாகமணியை பத்தின ரகசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மூலி அலங்காரி ரொம்ப வருஷமா அவ ரூம்ல யாரையுமே உள்ள விட மாட்டாளாம். டேய் தோர, நான் நினைச்ச மாதிரி கார்த்திக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் நடக்கணும்னா அந்த கீதாம்பரி இந்த உலகத்திலேயே இருக்க கூடாதுடா. மா, என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன்.